அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் 4ஆம் சக்தி. காணாமல் போன கருணா என்ன ஆனான்? திருமணத்திற்கு போகும் குமாருக்கு நடக்க இருப்பது என்ன? புத்தகம் அடுத்து எங்கு செல்ல போகிறது பார்ப்போமா? இனி கதைக்குள். யானைமலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஆட்டோக்காரர் ஒருவரை பிடித்து அரண்மனைக்கு போக வேண்டும் என்று சொன்ன மறுநொடி ஆட்டோ டிரைவர் பார்த்த விதமே ஒரு மாதிரியாக இருந்தது. நீங்க கல்யாணத்துக்கு வந்தவரா? ஆமா. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? மாப்பிள்ளை கருணாகரவர்மா காட்டுக்குள்ள காணாம போயிட்டார். என்னது, காணாம போயிட்டாரா? ஆமாம். தேடி போன அவ்வளவு பேரும் வெறும் கையை வீசிக்கிட்டு திரும்பிட்டாங்க. மிருகங்க அடிச்சு சாப்பிட்டு இருக்கணும்னெல்லாம் பேசிக்கிறாங்க. குமரவேலுக்கு குலையே நடுங்கியது. சிவகாமி வீடு தேடி வந்து சொல்லிவிட்டு சென்றதெல்லாம் ஞாபகம் வந்தது. அது ஒரு வித்தியாசமான அரண்மனை. அங்கே தொட்டதெல்லாம் மர்மம், சாங்கியம், சம்பிரதாயம் என்று எல்லாமே அங்கே படு வித்தியாசமானவை என்று சிவகாமி சொன்னதை ஒரு நொடி நினைத்து பார்த்தவன், சரிப்பா, நீ ஆட்டோவை எடு என்று ஏறி அமர்ந்தான். அரண்மனை வளாகம். ஒரு சீரியல் விளக்கு கூட எரியவில்லை. இழவு விழுந்த இடம் போல எங்கும் ஒரே இறுக்கம். போலீஸ் ஜீப்புகளும் கூட கண்ணில் பட்டன. பாளையம் வனசரகம் என்கின்ற முகப்பெழுத்துகளுடன் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசர் ஜீப்புகளும் கண்ணில் பட்டன. கும்பல் கும்பலாக பலரும் கூடி நின்று தங்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தார்கள். கையில் சூட்கேசுடன் மலங்க மலங்க விழித்தபடி நடந்த குமரவேலுக்கு யாரிடம் போய் எதை கேட்பது என்றே தெரியவில்லை. எல்லோரும் படு தீவிரமான டிஸ்கஷனில் இருந்தனர். சரேல் சரேல் என்று ஜீப்புகள் வருவதும் கிளம்புவதுமாக இருந்தன. வயதான பெரியவர் ஒருவர் தடுமாறியபடி வந்து குமரவேலுவிடம், தம்பி, ராஜா எங்கு இருப்பார்பா? நான் அவரை பார்க்கணும் என்றார். எனக்கு தெரியாதுங்க, நானே புதுசு என்றவன் சற்றே தடுமாறி விழப்போன அவரை தாங்கி பிடித்து கொண்டான். நான் போன முறை ராஜாவை சந்திச்சப்பவே காடு குலதெய்வம்னெல்லாம் போகாதீங்கன்னேன். அதை கேட்டிருந்தா இப்படி ஆயிருக்காது என்று அவன் கேட்காமலே அவர் புலம்ப ஆரம்பித்தார். என்ன சொல்றீங்க? நீங்க நீங்க யாரு? நான் யாரா இருந்தா என்ன? ராஜாவுக்கு அவர் மகன் பத்தி தெரியணும்னா அவர் ஆளை விட்டு தேடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. காக்கா சாமின்னு ஒருத்தன் பிச்சைக்காரன் மாதிரி இருப்பான். இங்கேதான் எங்கேயாவது சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அவனை பிடிக்கணும். அவன்கிட்ட ஒரு பிரசன்ன புத்தகம் இருக்கு. அது 8 ஊருக்கு வழிகாட்டும். ரொம்ப அபூர்வமான புத்தகம் அது. அதில் இருக்கு வழி. அவர் சொன்ன மறுநொடி சுரீர் என்றது. தன்னிடம் தற்போது இருக்கும் புத்தகத்தை தான் சொல்கிறாரோ? உங்களுக்கு எப்படி அந்த புத்தகத்தை பற்றி தெரியும்? வெச்சிருந்தவனே நான் தானே. அவர் அடுத்த கட்ட அதிர்ச்சி அளித்தார். அப்ப எப்படி அது உங்களை விட்டு போச்சு? அது வடிவத்துல தான் புத்தகம். மற்றபடி அது ஒரு மகரிஷியை போலதான். சொல்லப்போனா காகபுஜண்டரே அந்த புத்தகமாக மாறிவிட்டதா சொல்வாங்க. அவர் யார்கிட்ட விரும்புகிறாரோ அவங்க கிட்ட தான் அது இருக்கும். என்கிட்ட இருக்க அவருக்கு விருப்பமில்லை. அதான் போயிடுச்சு. ஒரு சாதாரண புத்தகமும் உயிருள்ள ஒரு மனுஷனும் ஒன்னா? எப்படி? புரியலையே. வேண்டாம், இப்படி கேள்வி கேட்கறதால ஆக போறது ஒன்றும் இல்லை. அந்த புத்தகத்தோட காக்காசாமி இந்த காட்டுக்குள்ளதான் இருந்தார். இது துஷ்ட தேவதைகள் வசிக்கிற காடு. அதனாலேயோ இல்ல வேறு காரணத்தாலேயோ அவர் இங்கு இருந்து போயிட்டார். அது தெரியாம இந்த புத்தகத்தை தேடி ரொம்ப பேர் இந்த காட்டுக்கு வந்திருக்காங்க. பேராசை. அவ்வளவு பேரும் அப்புறம் என்ன ஆனாங்கன்னே தெரியாது. என்கிட்ட மட்டும் இப்ப அந்த புத்தகம் இருந்தா இளையராஜா உயிரோட இருக்காரா இல்லையான்னு எல்லாத்தையும் மகரிஷி கிட்ட கேட்டே சொல்லிடுவேன். அதுல ஒரு வெள்ளை பக்கம் இருக்கு. நம்ம கேள்விகளுக்கும் ராசிக்கும் உகந்த பதிலை அதுல மகரிஷியே எழுதுவார். இதை நம்பாம பேசுறவங்களும் உண்டு. ஆனா
அதை கொண்டு பலன்கள் தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு தான் உண்மை தெரியும். பெரியவர் குமரவேலுக்கு சில உண்மைகள் தெரிய வேண்டும் என்பதற்காகவே வந்தவர் போல் இருந்தது. அவர் சொன்னதை அசை போட்டவன் மெல்ல விலகி ஒரு மரத்தடியில் போய் அமர்ந்தான். சுற்றி ஒரு பார்வை பார்த்துவிட்டு பெட்டியை திறந்தான். உள்ளே இருந்து அந்த புத்தகத்தை எடுத்தான். பக்கங்களை புரட்டினான். ராசி சக்கரத்தை கண்ணை மூடிக்கொண்டு ஆள்காட்டி விரலால் தொட்டான். விரல் நுனி கடகத்தில் பட்டது. பலனுக்காக வேகமாக 36ஆம் பக்கம் சென்றான். கடகத்தில் விரல் தொட்ட பாலகா, கானகத்தில் இருக்கிறான் சிநேகிதன். காடதனில் கரட்டடியில் காவினுள் ஆவலில் கிடக்கிறான். காவதன் நடுவிலோர் ஆமை பாறை மேலே நின்றே ஓம் என்றுரைக்க காணலாம் அவனை. கவனம், நீ தனியே செல். வரிக்கு வரி துல்லியமாக புரிந்தது. தனியே செல் என்கின்ற குறிப்பு மட்டும் கொஞ்சம் நிரடியது. இருந்தும் துணிவை வரவழைத்து கொண்டான். வன இலாக்கா அலுவலர் ஒருவர் சற்று தள்ளி கண்ணில் பட்டார். நெருங்கினான். ஏங்க, இங்க இந்த அரண்மனைக்கு பின்னால உள்ள பாளையம் வனசரகத்தில் தானே கரடு ஒன்று இருக்குது? இல்லாம தான் அங்கே இளையவர் போய் காணாமலும் போனாராக்கும். அங்கே காவினுள், அதாவது ஏரி மாதிரி ஏதாவது இருக்கா? சாமியார் ஓடை தண்ணி எல்லாம் காட்டை சுற்றி ஏரியா தானே சேர்ந்து நிற்குது. அதில் ஆமை பாறைன்னு ஏதாவது? எதுக்கு இப்படி வளைச்சு வளைச்சு கேட்குறீங்க? இல்லை, இளையவர் என் கூட படித்தவர். நான் போய் தேடத்தான் கேட்கிறேன். காட்டுலேயே பழியாக கிடக்கிறவங்க நாங்கள் போயே ஒன்றும் பண்ண முடியல. இதில் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஒரு நம்பிக்கை தான். சரி வாங்க, நானும் வரேன். தேடிக்கிட்டே இருக்க உத்தரவு சொல்லியிருக்காங்க. வாங்க போவோம். கும்பிட போன தெய்வம் குறுக்கே வருவது என்பது இதுதானா? ஆனால் தனிமையில் அல்லவா போக சொல்லியிருக்கிறார் மகரிஷி. யோசனையுடன் நின்றான். பிறகு காட்டுக்குள் போய் அந்த நபரை எங்கேயாவது கலட்டி விட்டு விடலாம் என்று முடிவுக்கு வந்தவன் சரி என்று சம்மதத்துடன் ஜீப்பில் ஏறினான். ஜீப்பும் கிளம்பியது. அவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். உங்க பேரு? குமரவேல். இளையவரோடு காலேஜில் படிச்சீங்களோ? ஆமாம். பாவம் இளையவர். இந்த அரண்மனையிலேயே ரொம்ப தங்கமான குணமுள்ளவர் அவர் மட்டும்தான். ஆமாம், காலேஜில் படிக்கும்போது எனக்கு கருணா ஒரு அரண்மனை வாசிங்கிறது கூட தெரியாது. அவர் முதல்ல தன்னை அப்படி நினைச்சாதானே. ஆனால் நல்லவங்களுக்கு தான் எல்லா சோதனையும் ஏற்படுது. ஆமாம், இந்த காடு அப்படி என்ன காணாமல் போகிற அளவுக்கு பெருசா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏகாந்தமாக தவம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஏற்ற காடு இது. வத்தாத ஏரி ஓடைங்க, அப்புறமா நிறைய பழமரங்க. சாமியாருங்களுக்கு இப்படி இருந்தால் தானே பிடிக்கும். சாமியாருங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சாமியார் தான் இருக்கார். அவரும் எப்பவாவது கண்ணில் படுவார். பேச மாட்டார், சிரிச்சுக்கிட்டே போயிடுவார். அவர் எங்கே தங்கி இருக்காருங்க? அதான் பெரிய புதிர். நிறைய குகைங்க இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த குகைகளை நீங்கள் பார்த்ததில்லையா? இல்லை, இதுவரைக்கும் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் இந்த காட்டில் நிறைய துஷ்ட சக்திகள் நடமாடுது, அது தெரியும். துஷ்ட சக்தினா காட்டேரு முனின்லாம் சொல்லுவாங்களே, அதுங்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. ஆனால் நிறைய வான்கோழிங்க தலையில்லாத முண்டமா அங்கங்கே கிடைக்கிறதை பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் அதுங்க வேலைதான்னு சொல்லுவாங்க. ஜீப் வனசரக பலகையை தாண்டி புழுதியை புரட்டி கொண்டு பறந்தது. இந்த காட்டில் நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க. அதுக்கும் அரண்மனைக்கும் கூட சம்பந்தம் இருக்கும்னு சொல்கிறாங்களே. நாங்களும் உங்களை மாதிரி தான் கேள்விதான் பட்டோம். ஆனால் உண்மை என்னன்னு தெரியாது. இந்த அரண்மனையோட ராஜாவா இருக்காரே நாராயணவர்மா, அந்த அதிகாரி பெரிதான பீடிகையுடன் ஏதோ சொல்ல வந்து அப்படியே மௌனமானார். என்னமோ சொல்ல வந்தீங்க? வேண்டாம் விடுங்க, நீங்கள் வேற இளையவரோட ஃப்ரெண்டுங்கிறீங்க. நான் எதையாவது சொல்லி உளறி வைக்க போகிறேன். பரவாயில்ல சொல்லுங்க. என்னத்த சொல்கிறது, இந்த மலையில் அஷ்டமா சித்து பற்றி தெரிஞ்ச பல சாமியாருங்கள் இருக்காங்களாம்.
அவங்கெல்லாம் இந்த சித்துவை அடைய நிறைய நரபலி கொடுப்பாங்களாம். சரி, அதுக்கும் அரண்மனைக்கும் என்ன சம்பந்தம்? விடமாட்டீங்களே. நம்ம ராஜாவும் அந்த மாதிரி அஷ்டமா சித்துக்கு ஆசைப்பட்டு பலியெல்லாம் கொடுக்கிறவர்னு ஒரு வதந்தி இருக்குது, தெரியுமா? அந்த ஆபீசரின் கேள்வி குமரவேலை ஒரு உலுக்கு உலுக்கி விட்டது. அப்படியா? எனக்கு சத்தியமா தெரியாதுங்க என்றான். யார் கண்டா? நாங்களும் கண்ணும் கருத்துமா தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு தடயம் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை ராஜா தன் மகனையே பலி கொடுத்துட்டாரோ என்னவோ, யார் கண்டது? அந்த நபர் ஆழம் பார்ப்பது போல் சொன்னது குமரவேலுவுக்குள் அடுத்த ஊசியை ஏற்றியது. ஜீப்பும் ஒரு இடத்தில் நின்றது. எதிரில் மலைசரடு, ஒற்றையடி பாதை, ஓடை நீரின் சலசலப்பு சப்தம். கீழிறங்கினான் குமரவேல். சூட்கேஸையும் கையில் பிடித்து கொண்டான். அந்த நபர் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்கின்ற மாதிரியே பார்த்தார். அஷ்டமா சித்து, நரபலி, அதுவும் ராஜாவை கூட இப்படி செய்யலாங்கிறது மாதிரி என்னென்னமோ சொல்லி என்னை நடுங்க வச்சிட்டீங்க. என் நண்பனுக்கு எதுவும் ஆகி இருக்கக்கூடாது. ஆகி இருக்காது, நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அந்த பக்கமாக போய் தேடுங்க, நான் இந்த பக்கமாக போகிறேன். சரியா 1 மணி நேரம் கழித்து திரும்ப நான் இங்கே வந்துடுவேன். நீங்களும் வந்துடலாம், சரியா? சரியில்லை, நாமே சேர்ந்து தேடுவோமே. அவர் பிடி போடும்போதே ஏதோ சலசலப்பு. ஒரு மலைப்பலியன் தலையில் ஒரு பெரிய விறகு கட்டுடன் ஓடிக்கொண்டிருந்தான். அது அநேகமாக சந்தன மரமாகத்தான் இருக்க வேண்டும். அதை பார்த்த அந்த வன இலாக்காவை சேர்ந்த மனிதர் ஹேய் என்று அலறியபடியே அவனை துரத்த தொடங்கினார். குமரவேலுவுக்கு கடவுளே பார்த்து வழிவிட்டது போல தோன்றியது. வேகமாக அங்கிருந்து நடந்தான். முன்பு கருணாகவர்மன் காலை வைத்த அதே ஓடைக்கரை. அங்கே சென்று நிமிர்ந்தவனுக்கு தூக்கி வாரி போட்டது. எதிரில். அத்தியாயம் 8. மனிதன் இடம் விட்டு இடம் செல்ல முதலில் கண்டறிந்த விஷயம் ஒரு சக்கரமாகும். அதிலிருந்துதான் வண்டிகள் தோன்றின. அதன் பரிணாம வளர்ச்சியில் இன்று பெட்ரோல், டீசலில் இயங்கும் கார், பஸ்கள் வந்துவிட்டன. இதில் ஆகாய மார்க்கத்தில் பயணிக்க அவன் கண்டறிந்ததே விமானங்கள். அதை கூட இந்த நூற்றாண்டில்தான் கண்டறிந்ததாக நாம் நம்புகிறோம். ஆனால் வரலாற்றை உற்று பார்த்தால் முந்தைய காலத்தில் பௌத்த சந்நியாசிகள் இன்றைய விஞ்ஞானிகளை தூக்கி சாப்பிடும் அளவுக்கு மேதமையுடன் இருந்திருப்பது தெரிய வருகிறது. அகஸ்த சம்ஹிதை, கலித சூத்ரா, கரண மூலா போன்ற நூல்களில் விமானம் பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. உடலை கோவிலாக கருதி அதை பேணுவதில் பௌத்தர்கள் சமர்த்தர்கள். சைவமும் வைணவமும் நம் மண்ணில் அவர்களை அழித்து ஒழித்துவிட்டது என்பதே உண்மை. அதில் அவர்களின் ஆற்றலுக்கு சான்றான பல குறிப்பேடுகள் அழிந்துவிட்டன. அதன்படி உதான வாயுவை எவ்வளவு உள்ளிழுக்க வேண்டும், எவ்வளவு அதை வெளியிட வேண்டும் என்பதில்தான் ஒருவர் எடை குறைந்து லேசாவதும் ஆகாயத்தில் பறப்பதும் நிகழ்கிறது. இனி கதைக்குள். குமரவேல் ஓடைக்கரையில் நின்று கொண்டு எதிரே பார்த்தபோது தூக்கி வாரி போட்டது. புரண்டபடி ஓடி வரும் ஓடை நீரில் ஒரு மனிதனின் உடம்பு ஏதோ ஒரு தக்கை மிதப்பது போல மிதந்தபடி அவனை நோக்கி வந்தது. மிதக்கும் அந்த மனிதரின் வயிற்றின் மேல் தீபம் ஒன்று ஏற்றப்பட்டு அது எரிந்து கொண்டிருந்தது. மிதக்கும் மனிதரை பார்த்தால் சவம் போல் தெரியவில்லை. இரு கைகளையும் தலைக்கு பின்னால் கோர்த்து கட்டிக்கொண்ட நிலையில் விரைப்பாக படுத்திருந்தார். ஓடி வரும் ஓடை நீரும் அவரை சுமந்தபடி அவனுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. குமரவேலும் கூர்ந்து கவனித்தான். கண்கள் மூடிய நிலையில் அந்த உடல் ஒரு மரக்கட்டை போல மிதந்தபடி அவனை கடந்தும் சென்றது. எப்படி இப்படி நீரில் ஒரு மனிதன் மிதக்க முடியும் என்று தெரியவில்லை. ஆனால் பல சமயங்களில் மாலை முரசிலும் தினத்தந்தியிலும் சிலர் கிணறுகளில் துளியும் அசைவின்றி
பல மணி நேரம் மிதந்து சாதனை புரிந்ததை படித்த ஞாபகம் மட்டும் வந்தது. இந்த மனிதரும் அந்த ரகமோ? எதனால் வயிற்றின் மேல் விளக்கு? சில நொடி வரை புரியாமல் பார்த்து கொண்டு விட்டு அப்படியே ஓடை ஓரமாய் நடந்தான். தோளில் தொங்கிக் கொண்டிருந்தது அவனது ஹோல்டான் பேக். உள்ளே பேண்ட், ஷர்ட், லுங்கி மற்றும் ஒரு சிறு கிட் பாக்ஸ். அதில் பிரஷ், பேஸ்ட், சோப், ரேசர் என்கின்ற இத்தியாதிகள். பத்திரமாக கையில் நிரடியது அந்த பிரசன்ன ஜால புத்தகம். அது கையை நிரடிய நொடி அதில் தோன்றிய பாடல் வரிகள் ஞாபகத்தில் வந்தன. கடகத்தில் விரல் தொட்ட பாலகா, கானகத்தில் இருக்கிறான் சிநேகிதன், காடதனில் கரட்டினில் காவினுள் ஆவலில் கிடக்கிறான், காவதன் நடுவிலோர் ஆமை பாறை மேலே நின்று ஓம் என்றுரைக்க காணலாம் அவனை, கவனம், தனியே செல். பாடல் வரிகளில் சொல்லப்பட்டிருக்கும் கா எது? அந்த காவில் நடுவில் ஆமைப்பாறை எங்கு இருக்கிறது? கேள்வியோடு தேடியபடி நடந்தான். காட்டுக்கே உரிதான பச்சை வாசம் மூக்கை நிரடியது. காற்றில் ஜில்லிப்பு கூடுதலாக இருந்து காது மடலை விடைக்க செய்தது. அடர்வான மரங்களில் விதவிதமான பறவைகள். கீச்சு கீச்சு என்று அவை பேசும் பாஷை புதிதாக இருந்தது. இப்படி ஒரு மலைக்காட்டை இது நாள் வரையில் பார்த்ததில்லை என்று சொல்லிக்கொண்டே நடந்தான். வழியில் ஒரு இன்ப அதிர்ச்சி. கிட்டத்தட்ட இடுப்பு உயரத்திற்கு எம்பிய நிலையில் ஒரு சாரையும் நாகமும் பின்னிக்கொண்டு கலவியில் இருந்தன. எழும்பிய வேகத்தில் தரையில் விழுந்து மீண்டும் புரண்டபடி மேலெழும்பி குமரவேலை ஒரு பொருட்டாகவே கருதாதது போல காதலில் திளைத்தன. ஒரு க்ஷணம் நெஞ்சம் கிள்ளப்பட்டது போல. ஆனாலும் எத்தனை அபூர்வமான காட்சி அது! எச்சரிக்கையுடன் நின்று சில நிமிடங்கள் அதை ரசித்தான். இப்படிதான் பின்னி பிணைந்திட வேண்டும், இப்படி செயல்பட்டால்தான் இன்பம் என்று எந்த பள்ளியில் அதற்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள்? மனிதன் கூட பார்த்தும் கேட்டும்தான் அநேக விஷயங்களை உணர்ந்து கொள்கிறான். ஆனால் இந்த மிருகங்களுக்கு இந்த அறிவு எப்படி சாத்தியமாகிறது? ஒருவேளை மனிதனை விட இவைகளுக்கு நுட்ப அறிவும் திறனும் கூடுதலோ? அந்த பாம்புகளின் பிணைப்பை பார்த்த நொடி குமரவேலுவுக்குள் இப்படியெல்லாம் தான் கேள்விகள் தோன்றின. அந்த சர்ப்பங்களும் அப்படியும் இப்படியுமாக புரண்டு நெளிந்து ஒரு புதருக்குள் ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு ஓடி கண்ணை விட்டு மறைந்தும் போயின. குமரவேலும் நாலாபுறமும் பார்த்தபடி நடந்தான். முழங்கால் அளவுக்கு கோரை புற்கள் வளர்ந்திருந்தன. மேடும் பள்ளமுமாக இருந்தது மலைப்பரப்பு. ஓடை நீர் மட்டும் உற்சாகமாக ஓடிக்கொண்டிருந்தது. அதன் உற்சாக சப்தத்தில் தெரிந்தது. அதை பார்த்தவனுக்கு அது வரும் வழியில்தான் அந்த கரடு இருக்க வேண்டும் என்று தோன்றியது. சட்டென்று புத்தியிலும் ஒரு புதிய ஐடியா. தோளில் தொங்கியபடி இருந்த ஹோல்டான் பேக்கை கீழே வைத்துவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு நூனா மரத்தில் சரசரவென்று ஏற முடிந்த வரையில் ஏறினான். 20-30 அடி உயரம் வரை கிளைகளை பிடித்து கொண்டு ஏறியவன் கழுத்தை வளைத்து சுற்றிலும் பார்த்தான். அடர்வான மலை சரிவு. ஆங்காங்கே பசுவின் மடியில் முட்டி முட்டி பால் குடிக்கும் கன்று குட்டி கணக்காக மேகமூட்டங்கள். பார்க்க பார்க்க படு ரம்யமாக இருந்தது. பார்வை ஓட்டத்தில் மலை சரிவில் வளைந்து கட்டி நீல கம்பளம் ஒன்றை விரித்து போட்ட மாதிரி நீர்ப்படுக்கை தெரிந்தது. அதன் நடுவில் ஆங்காங்கே நெட்டுக்குத்தலாக முக்கோண செவ்வகத்திலும் ஒழுங்கில்லாத முனைகள் கொண்ட விட்டங்களில் நிறைய பாறைகள் தெரிந்தன. அதில் எது ஆமை முதுகு பாறை? மரத்தின் மேல் நின்று கொண்டு தீர்க்கமாக பார்த்தான் குமரவேல். ஏமாற்றமின்றி அந்த பாறையும் தெரிந்தது. ஒரு பரிசலை கவிழ்த்து போட்டாற்போல கருப்பாக தெரிந்த பாறை மேல் நிறைய கொக்குகள் அமர்ந்திருந்தன. கருப்பும் வெளுப்புமாக பளிச்சென்று தெரிந்தது அந்த பாறை. மரத்திற்கும் அதற்கும் இடையே அதிகபட்சம் ஒரு 100 மீட்டர் தூரம் இருந்தால் அதிகம் என்கின்ற மாதிரி தோன்றியது. ஆனால் பாறையை சுற்றிலும் ஏரி நீரில் சூழல் நீந்தியோ இல்லை நடந்தோதான் அந்த பாறையை அடைய முடியும் போல் தோன்றியது. எப்படியோ கண்ணில் பட்டதே என்கின்ற நினைப்போடு மரத்தில் இருந்து இறங்கியபடி பேக்கை திரும்ப எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு வேகமாக நடந்தான்.
போகிற போக்கில் அப்படியே கைக்கடிகாரத்தை பார்த்தான். மணி மதியம் 3. நல்ல பகல் பொழுதுக்கே உண்டான வெளிச்சம். அவனுக்குள்ளும் ஒரு புது அனுபவத்திற்கு ஆர்ப்பட போகும் துடிப்பு. ஏரிக்கரையை அடையவும் நீரலைகள் ஓடி வந்து அவன் காலை தழுவின. சில அடிகள் போட்டபோது ஆழம் அதிகரித்து கொண்டே போனது. ஹோல்டான் பேக்கோடு நீந்தி செல்வது கூட முடியாது என்று தோன்றியது. பேக் முழுவதும் தண்ணீரில் நினைந்து அந்த பிரசன்ன ஜால புத்தகம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் போல தோன்றியது. என்ன செய்யலாம்? தீவிரமாக சிந்தித்த பின் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான். பேக்கை கரையில் அடர்வாக வளர்ந்திருக்கும் ஒரு காட்டுச் செடியின் புதருக்குள் கொண்டு வைத்தான். அவன் பேக்கை வைத்த வேகத்தில் உள்ளே இறங்கிக் கொண்டிருந்த 2 கீரி பிள்ளைகள் சுடுக்கென்று தாவி குதித்து ஓடி ஒரு சனம் அவன் நெஞ்சை அடைக்க பார்த்தன. காடு என்றால் சும்மாவா? அங்குலத்துக்கு அங்குலம் இங்கே எதுவும் இருக்கும் என்கின்ற பயம் உடம்பு முழுக்க வியாபிக்க அப்படியே திரும்பினான். தண்ணீரில் இறங்கினான். படித்த புத்தகத்தின் பாட்டு வழியை காட்டியது. நடக்கத் தொடங்கினான். கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாய் மூழ்க போன இடத்தில் இருந்து நீந்த தொடங்கினான். அந்த ஆமை முதுகு பாறை கண்ணில் பார்க்க அருகில் இருப்பது போல் தோன்றி நீந்த நீந்த தூர செல்வது போல் இருந்தது. இருந்தும் வேகமாக நீந்தி பாறையை எட்டி பிடித்து அதன் மேல் ஏறி நின்றான். வீசிக்கொண்டிருந்த காற்று அவன் உடம்பில் மோதி குளிர செய்து உதட்டை ஊதவிட்டது. கை கால்களை உதறிக்கொண்டவன் பாடல் வரிகளை படி ஓம் என்று உரக்க சொல்லத் தொடங்கினான். அவன் எழுப்பிய அந்த சப்தம் அந்த மலை பிராந்தியம் முழுக்க எதிரொலித்தது. ஓம் ஓம். பிரணவ பெருங்குரல் அந்த காடு மலை முழுக்க அலை அலையாக பரவியது. அவனுக்கு மூச்சிறைத்தது. குளிரும் நடுக்கத்தில் தள்ளியது. அடுத்து என்ன அற்புதம் நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே. ஆவல் ததும்பி வழிந்தது. ஒருவேளை எல்லாம் முட்டாள்தனமாக எண்ணங்களோ? ஒரு வினாடி இப்படி குறுகிலும் கோணலாக ஒரு கேள்வி எழுந்தது. அத்தியாயம் 9. குறிப்பு: புராணங்களில் வரும் எல்லோரிடமும் அஷ்டமா சித்து விஷயங்களே இறைந்து கிடக்கின்றன. பூமியில் நமது மனித சமூகத்தில் ஒருவர் காரில் வந்து இறங்குகிறார். கம்ப்யூட்டரை இயக்குகிறார். அழகாய் ஆங்கிலம் பேசி எழுதவும் செய்கிறார். இதை அவர் கற்று வைத்திருக்கும் விஷயமாக பார்க்கிறோம். அதேபோல களத்து மேட்டில் வயற்காட்டில் மண்வெட்டியுடன் பாடுபடும் ஒருவனுக்கு விவசாயம் மட்டும்தான் தெரியும் என்று கருதுகிறோம். இதே மனித கூட்டத்தில் அழகாக ஒருவரால் தான் பாட முடிகிறது, மற்றவர்களால் கேட்டு மகிழத்தான் முடிகிறது. இது எப்படியோ சண்டை, பேச்சு, விளையாட்டு என்று எல்லா விஷயங்களுக்கும் பொருந்தும். எல்லாம் தெரிந்த ஒருவர் இருந்தால் அவரை சகலகலா வல்லவர் என்கிறோம். மனித வாழ்வின் இதே பரிணாமம்தான் தேவர் உலகில் வேறு விதத்தில் இருந்தது. காலம், இடம் இரண்டையும் வென்றவர்களாக அவர்கள் இருந்தனர். அதனால் நினைத்த இடத்தில் தோன்ற முடிந்தது. அதேபோல உயரமாய் கட்டையாய் மாறும் ஆற்றல், நினைத்ததை அடையும் ஆற்றல், படைக்கும் ஆற்றல் எல்லாமே அவர்களிடம் இருந்தது. ஆனால் அந்த செயல்களுக்கு அடித்தளம் அஷ்டமா சித்துதான் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு 8 சித்தியில் எத்தனை சித்தி கைவர பெற்றிருக்கிறதோ அதற்கேற்ப அவரிடம் வல்லமை காணப்படுகிறது. விஸ்வாமித்திரர் இதனாலேயே திரிசங்கு சொர்க்கத்தை படைக்க முடிந்தது. நாரத மகரிஷியும் 14 உலகிற்கும் நினைத்த மாத்திரத்தில் சென்று வர முடிந்தது. இனி கதைக்குள். குமரவேலின் எதிரில் நீர் பரப்பில் திடீரென்று அடியில் இருந்து ஒருவர் நீரை கீறிக்கொண்டு தலையை வெளியே காட்டினார். அவர் வந்த விதம், அவனை பார்த்த விதம் குமரவேலை உலுக்கிவிட்டது. அந்த முகத்துக்குரியவர் சிரித்தார். நீங்க நான் யாருன்னு கேட்குறியா? ஆமா. நான் யாருங்கிறத மட்டுமா, நீ யாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கதானே இந்த ஆமைப்பாறைக்கு வந்திருக்க. என் கூட வா சொல்றேன் என்றபடி அந்த மனிதர் ஆமைப்பாறை மேல் ஒரு தவ்வு தவ்வி ஏறி நின்றார். வா என்று சொல்லிவிட்டு ஏறி நிற்கின்றாரே, ஏதோ மைதானத்தில் நின்று கொண்டு அழைப்பது போல ஒரு தொனி வேறு. சுற்றிலும் தண்ணீர். இதில் எப்படி செல்வது?
நீந்தி வர சொல்கிறாரா? குமரவேல் வழக்கம் போல் எண்ணெய் குவியலுக்குள் சிக்கி மூச்சு திணறிக் கொண்டிருந்தான். அவர் சிரித்தபடி முகத்து நீரை வலித்து விட்டார். அவன் வலது கையை இழுத்து பிடித்தார். பின் வருடி கொடுத்துவிட்டு, என் முதுகில் உப்பு மூட்டை மாதிரி தொத்திக்கோ என்றார். குமரவேலுக்கு அது வேடிக்கையாகவும் விபரீதமாகவும் கூட தோன்றியது. வெறித்தான். உன்னைத்தான். என் முதுகலை ஏறு. என்னங்க இது சின்ன பிள்ளையாட்டம்? அட ஏறுப்பா, அப்பத்தானே நம்ம மலை வீட்டுக்கு போக முடியும். மலை வீட்டுக்கா? அது எங்க இருக்கு? அதை காட்டத்தான் கூப்பிடுறேன். நீயோ மெட்டிக்கிட்டு நிற்கிறியே. இல்லை, உங்கள் முதுகு மேலே நான் ஏறினா நீங்கள் எப்படி என்னை தூக்கிட்டு நீந்துவீங்க? நான் நீந்த போகிறதா உன்கிட்ட சொல்லலையே. அப்படின்னா ஏறு, என்ன பண்ணுறேன்னு பாரு. அவர் தூண்டிவிட்டு அவன் கையை பிடித்து இழுத்தார். குமரவேலும் அரைமனதாக முதுகில் ஏறினான். ஈர உடம்பு வழுக்கியது. இருந்தும் அவர் அவனை இறுக்கி பிடி போட்டு பிடித்து கொண்டார். அப்படியே இழுத்து ஒரு பெருமூச்சு. பிறகு ஜெய சத்குரு தேவா என்று ஒரு உச்சபட்ச குரலில் சொல்லிவிட்டு விறுவிறுவென்று தரையில் ஓடுவது போல தண்ணீர் மேலோட ஆரம்பித்தார். குமரவேல் விக்கித்து போய்விட்டான். அதிகபட்சம் 1 நிமிட நேரம் ஓடியவர் மலை சரிவினை தொட்டு முடித்தார். சரிவில் பலவித இடுக்குகள், ஒரு யானை நுழையலாம் என்கிறாற் போல இடைவெளிகள். அதில் ஒன்றில் நுழையவும் அந்த இடைவெளி வளைந்து வளைந்து எங்கெங்கோ போயிற்று. இறுதியில் ஒரு குகை போன்ற உட்குழிவான இடத்தில் முடிந்தது. அந்த உட்குழிவினுள் மிக பெரிய சமதள பாறை. அந்த பாறை மேல் பலர் அமர்ந்து கொண்டிருந்தனர். சிலர் சில யோகாசன பயிற்சிகளில் ஈடுபட்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் குமரவேலின் நண்பன் கருணாகரவர்மனும் இருந்தான். குமரவேலை பார்த்துவிட்டு ஓடி வந்தான். ஆள் முற்றிலும் மாறி போயிருந்தான். இடுப்பில் ஒரு கோவணம், மற்றபடி உடம்பில் பொட்டு துணி இல்லை. பார்க்க ஒரு இளம் சந்நியாசி போல் இருந்தான். கருணா, நீயா? நானேதான். நீ வரப்போறதா குருநாதர் சொன்னார். என்னடா இது கோலம்? அங்கே கல்யாண வீட்டில் உன்னை காணாம எல்லாரும் தத்தளிச்சுட்டு இருக்காங்க. நீ என்னடானா இங்கே கோவணத்தோடு சாமியாராட்டம். என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன பண்ணிகிட்ருக்கேனா? இனிமேதான் நான் வாழவே போகிறேன். வா, குருநாதரை அறிமுகம் செய்து வைக்கிறேன். குருநாதரா? யார் அவர்? வா, காட்டுறேன். கருணாகரவர்மன் குமரவேலை கையை பிடித்து இழுத்து சென்றான். அவனை அங்கே முதுகில் தூக்கி கொண்டு தண்ணீரின் மேல் ஒரு ஓட்டமாய் ஓடி வந்தவர் அவனை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து விட்டவர் போல ஒதுங்கிக் கொண்டார். சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே கோவணத்துடன் தான் இருந்தனர். ஆளுக்கு ஆள் விதவிதமான பயிற்சியில் இருந்தனர். ஒருவன் மலைப்பாறை சரிவில் ஒரு பள்ளி போல கைகளை பற்றி கொண்டு ஏறிக்கொண்டிருந்தான். எதுவும் மனித சக்திக்கு உட்பட்ட காரியமாகவே தெரியவில்லை. கருணா, எல்லோரும் என்ன பண்றாங்க? குருநாதர் சொல்லி கொடுத்ததை செய்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யார்? என்னை மாதிரிதான், உன்னை மாதிரிதான். இது என்ன பயிற்சி? இதுதான் மனுஷனா பிறந்தவன் செய்ய வேண்டிய பயிற்சி. சில பயிற்சிகள் செய்தா 1 மாசத்துக்கு கூட பசியே எடுக்காது. உளராதே. எப்படி அங்கே கல்யாண பொண்ணை தவிக்க விட்டுட்டு இங்கே உன்னால எனக்கென்னான்னு இருக்க முடியுது? கோவிச்சுக்காதேடா. எனக்கு கல்யாண வாழ்க்கை, குடும்பம், குழந்தை இதில் எல்லாம் நம்பிக்கையோ பிடிப்போ இல்லை. இல்லாம தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சியா? இங்கே வர்றதுக்கு முந்தி வரை அந்த உலக வாழ்க்கை தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சது. எப்போ என் குருவை பார்த்தேனோ அப்பவே அது பெருசில்ல, இங்கே யோக வாழ்க்கை வாழறது தான் பெருசுன்னு தெரிஞ்சு போச்சு. கருணா, நீயா இப்படியெல்லாம் பேசுகிற? உனக்கு ஒன்றும் ஆயிடலையே. நீ தான் இப்போ சராசரி மனுஷனாட்டம் பேசுகிற. உன்னை சுமந்துக்கிட்டு ஒருத்தர் தண்ணி மேலே நடந்து வந்திருப்பாரே, நடந்தா ஓடின்னு சொல்லு. ஆமாம், அது என்ன மாயம்? அது ஒரு மாயமும் இல்லை. அவர் லகிமா சித்தில கில்லாடி. 100 கிலோ வெயிட்டோட பஞ்சாட்டம் மாற அவரால் முடியும். லகிமா சித்தியா? ஆமாம், இது ஒரு அஷ்டமா சித்து கூடம். நீ வந்திருக்கிறது சாதாரண இடமில்லை. இந்த மலையும் மலையை சுற்றியுள்ள ஏரியும் இருக்கே, இதுக்கு புராண சிறப்புண்டு. ஒரு காலத்தில் இது பொய்கையாய் இருந்தது. இந்த பொய்கையில தான் 6 சுடர் விழுந்து அதில் இருந்து முருகன் பிறந்தானாம்.
அவனை சீராட்டி வளர்த்த கார்த்திகை பெண்கள் தங்கியிருந்த இடம்தான் இந்த குகை. அஷ்டமா சித்தியை அன்னை பார்வதி கிட்ட இருந்து பெற்ற அவங்க அதை இங்க தவம் செய்ய வந்த ஒரு முனிவருக்கு உபதேசிச்சாங்களாம். அவர் வழி வழியா பலருக்கு சொல்லி கொடுக்க அதோட தொடர்ச்சியில இப்ப இங்க இருக்கிறவர் தான் என் குரு சரவணானந்த சுவாமி. கருணாகவர்மன் புராணத்தோடு தொடர்போடு சொன்னதை கேட்டு நம்புவதா இல்லை அதை கேட்டு சிரிப்பதா என்றே தெரியவில்லை குமரவேலுக்கு. அவன் கருணாகவர்மனின் விளக்கத்தில் ஒன்றும் புரியாதபடி குழம்பி போய் நிற்கவும், வாப்பா வந்துட்டியா என்று ஒரு குரல் கேட்டது. கருணாகவர்மன் சொன்ன அந்த சரவணானந்த சுவாமிதான் அவனை வரவேற்றபடி வந்தார். சாமி, நீங்க சொன்ன மாதிரியே என் சிநேகிதன் என்னை பார்க்க வந்துட்டான். சந்தோஷம். இந்த இடமும் மனுஷங்களும் உனக்கு அந்நியமாகவும் அதிசயமாகவும் இருக்கா? ஆமாம், இதெல்லாம் கனவா இல்லை நிஜமானே தெரியல. கனவு இல்லையே. நீ கனவுன்னு நினைச்சா கனவு, நனவுன்னு நினைச்சா நனவு. என்ன சாமி நீங்க இப்படி ஒரு பதில சொல்றீங்க? இது சித்தி கூடம். இங்க எதை எப்படி நினைக்கிறோமோ அப்படி ஆயிடுவோம். கேட்டது எதுவா இருந்தாலும் கிடைச்சிடும். அது எப்படி? சொன்னா உனக்கு புரியாது. இல்ல, நீங்க சும்மா சொல்றீங்க. சரி, அப்படிதான் வச்சுக்கோயேன். அவர் அவனுடன் வாதிக்க விரும்பாத மாதிரி நறுக்கு நறுக்கென்று பதில் சொன்னது அவனை என்னவோ செய்தது. கருணாகரா, பேசிக்கிட்டீரு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். அவர் அவனிடம் சொல்லிவிட்டு சற்று விலகி சென்றார். சென்ற நொடியில் மாயமாய் மறைந்து கண்ணில் தெரியாதபடி காற்றில் கரைந்து விட்ட மாதிரி ஆனார். கருணா, என்னப்பா இது? பெரிய மாயாஜாலமா இருக்கே. எங்க இப்ப பேசின அவரு? காற்றாய் மாறி அவர் விரும்புகிற இடத்துக்கு போயிருப்பாய். காற்றா மாறுறதா? ஆமா குமரவேல், அவர் தான் சொன்னாரே, இங்க நாம எது நினைச்சாலும் அது நடக்கும். இது சித்துக்கூடம். அதை விடு. அது எப்படி ஒரு மனுஷன் காத்தா மாற முடியும்? மாறினதை பார்த்துமா இந்த கேள்வி? இல்ல, இது ஏதோ மாயாஜாலம். சரி, மாயாஜாலம்னே சொல். ஆனா அந்த மாயாஜாலம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அது எப்படி தெரியும்? ஆமா, உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்க தான் இங்கே இருக்கேன். உனக்கு என்ன பைத்தியமா? அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறத விட்டுட்டு. முட்டாள், அந்த வாழ்க்கை அதிகபட்சம் இன்னும் 50 வருஷமோ இல்லை 60 வருஷமோ தான். ஆனா இங்கே கிடைக்க போற யோக வாழ்க்கை அழிவே இல்லாதது. தெரியுமா உனக்கு? இப்படி கோவணத்தோடு ஆண்டியா 1000 வருஷம் வாழ்ந்தாலும் அதுல என்னடா பிரயோஜனம்? அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா, தங்கை, ஆசை, பாசம்னு புகழ், செல்வம்னு வாழ்றது வாழ்க்கை இல்லையா? இல்ல, இப்படி கோவணத்தோடு உட்கார ஒரு நாற்காலி கூட இல்லாத ஒரு குகையில ஆதிவாசி மாதிரி வாழ்றது பெருசா? எப்படி கருணா மாறினே? உனக்கு என்ன குறைன்னு நீ இப்படி ஆனே? யார் உன் புத்தியை இப்படி மாத்தினது? தலைகீழா சொல்ற. என்னோட பாவம். நான் சராசரி மனுஷனா பிறந்து ஆசா பாசங்களுக்கு உட்பட்ட மனுஷனா வாழ்ந்தது. அந்த பாவ கர்மா ஒரு முடிவுக்கு வரவும் நான் செய்த புண்ணிய பலன்கள் என்னை இந்த காட்டுக்கு தள்ளி வந்தன. என் குருநாதரையும் என் கண்ணுல காட்டின. அவர் மூலமா நான் அழியாத பல வித்தைகளை கத்துக்க போறேன். ஜமீன் செல்வத்துக்கு கூட ஒரு நாள் அழிவு உண்டு. ஆனா இங்க எங்களுக்கு கிடைக்க போற அஷ்டமா சித்துக்கு மட்டும் அழிவே கிடையாது. கருணாகரவர்மன் ஒரு மேடை பேச்சாளன். பிரசங்கம் ஒன்றில் பேசுகிற மாதிரி பேசினான். குமரவேலுக்குள் ஆச்சரிய குமிழிகள். செல்போனும் கையுமாய் காரில் ஸ்டைலாக வந்திறங்கும் கருணாகரவர்மனா இப்படி பேசுவது? கவலம் கவலமாக புகைவிட்டபடி ஸ்டைலாக சிகரெட் பிடிக்கும் அவனா இன்று இப்படி? இது எப்படி நடந்தது? சில சாமியார்கள் மூளை சலவை செய்து விடுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், படித்தும் இருக்கிறேன். அந்த மாதிரி யாரும் இவனை அப்படி ஏதாவது செய்து இப்படி பேச வைத்து விட்டாரா? ஏகப்பட்ட பேர் இந்த காட்டுப்பகுதிக்கு வந்து காணாமல் போனது கூட இந்த சாமியாரின் மூளை சலவையால் தானா?
அப்படி காணாமல் போனவர்கள்தான் இங்கே யோக பயிற்சி தியானம் என்று ஆளுக்கு ஆள் சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாதபடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இவர்களோடு சேர்ந்து கருணாகரனும் மாட்டிக்கொண்டு விட்டானே, இவனை எப்படி இங்கிருந்து மீட்பது? குமரவேலுக்கு வேறு விதமாய் எண்ணங்கள் ஓடியபடியே இருந்தன. அதுவும் சமீப காலமாய் சாமியார்கள் தொடர்பாய் எவ்வளவோ தகவல்கள். கோவைக்கு அருகில் ஒரு சாமியார் இளைஞர்களாக பார்த்து மனம் மாற்றுகிறார். அவர்களும் கருப்பு வேட்டி சட்டை என்று அணிந்து கொண்டு வீட்டை விட்டு அவரிடமே போய் சேர்ந்து விட்டனர். பெற்றோர்கள் எவ்வளவு அழைத்தும் அவர்கள் திரும்பி வர தயாராய் இல்லை. கம்ப்யூட்டர் காலத்தில் நடுத்தட்டு வகுப்பினர் கூட மாருதி காரும் இண்டிகாவும் வாங்கி வலம் வரும் நவீன யுகத்தில் இப்படியும் கூட மனிதர்கள் இருப்பதை எண்ணி அப்பொழுதெல்லாம் குமரவேல் மிக ஆச்சரியப்பட்டதுண்டு. ஆனால் அந்த மாதிரி ஒரு அனுபவம் தனக்கே ஏற்பட போகிறது என்று அப்பொழுது அவன் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டான். இப்பொழுது ஆச்சரியம் பொங்கி வழிந்தது. அதே சமயம் பயமாகவும் இருந்தது. அடே அப்பா, எவ்வளவு பேர் எவ்வளவு பேர்! இவர்களை காணாமல் ஒரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே மண்டையை பீத்து கொண்டிருக்கிறது. இவர்கள் என்னடாவென்றால் இங்கே உடம்பை வளைத்து கொண்டு யோகம் தியானம் என்று முடங்கி கிடக்கிறார்களே. எப்படி இது நாள் வரை வாழ்ந்த வாழ்க்கையை இவர்கள் புறக்கணிக்க முடிந்தது? அடுப்பின் மேல் பாத்திரத்தில் இருக்கும் பால் எப்படி பொங்கும், அப்படி பொங்கியது குமரவேலின் மனது. கருணாகரவர்மன் புன்னகையோடு பார்த்தபடியே இருந்தான். என்னவெல்லாம் தோணுதில்ல உனக்குள்ள? ஆமாம், காலேஜ் லைஃப்லேயே கூட கிளாஸ் போர் அடிக்கக்கூடாதுன்னு ரொம்ப எதிர்பார்ப்ப. எப்பவும் கலகலன்னு இருக்கத்தான் விரும்புவ. யாராவது கோயில் பிரசாதம்னு கொடுத்தா 1000 கேள்வி கேட்ப. நெத்தியில விபூதி வச்சுக்க எவ்வளவு தூரம் யோசிப்ப. நீயா இங்கே இப்படி கோவணத்தோட? இவ்வளவுதான் கேள்விகளா? இல்லை இன்னும் இருக்கா? என்னத்த சொல்ல? எப்படி கருணா மனசு மாறின? அப்படி என்ன இருக்கு இங்க? என்ன இல்லை இங்க? என்ன இல்லையா? உட்கார ஒரு நாட்காலி இருக்கா? குடிக்க ஒரு காப்பி கிடைக்குமா? கால் நீட்டி படுக்க ஒரு படுக்கை? அவ்வளவு ஏன், மேடு பள்ளம் இல்லாதபடி ஒரு சமதளம் முதல்ல இங்கே இருக்கா? உடம்போட சௌகரியங்களை மனசில் வச்சுக்கிட்டே கேள்வியா கேட்குறியே. வேற எதை மனசில் வச்சுக்கிட்டு கேட்க சொல்கிற? உடம்பு திடம்தானே முக்கியம். உடம்பு திடம் இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது? அங்கே பார். கருணாகரவர்மன் அங்கே சற்று தூரத்தில் அமர்ந்திருந்த ஒருவரை காட்டினான். அவன் காட்டுவது தெரிந்தோ என்னவோ அவர் வாயை திறந்தார். 5 விரல்களை உள்ளே விட்டார். ஒரு அதிசயம் போல அவரது கை அப்படியே வாயினுள் நுழைந்து மார்பு வரை தொட்டது. கிட்டத்தட்ட கை முட்டி வரை வாயினுள் போய்விட்டது. குமரவேலுக்கு சுருக்கென்றது. அவர் வாயினுள் விட்ட கையை வெளியே எடுத்தார். கூடவே வயிற்றின் குடல் பாகத்தை அவர் விரல்களால் பிடித்து இழுத்து வந்திருந்தார். ஐயோ! குமரவேலின் கண்கள் காது வரை விரிந்தன. அவர் வயிற்று பாகத்து மொத்த குடலையும் ஆட்டையும் மாட்டையும் உரிக்கையில் குடலை தொட்டு தூக்கி அப்புறப்படுத்துகிற மாதிரி கைகளில் பிடித்தபடியே அவனை பார்த்தார். பிறகு அப்படியே திரும்ப உள்ளே தள்ளி விழுங்கினார். குடலும் வயிற்றுக்குள் பாகத்துக்குள் சென்று பழையபடி ஆனது. பார்த்தாயா? இது இது என்ன மாயாஜாலம்? புரியாதவரை எல்லாம் மாயாஜாலம்தான். புரிஞ்சுக்கிட்டா ஒரு சாதாரண பயிற்சி. ஆனாலும் கொடுமையா இருக்கே. இதுவா கொடுமை? உடம்பை புரிஞ்சுக்கிட்டு அதை கட்டி ஆள்ற சாதுரியம் இது. இல்ல, இது சாதுரியம் இல்ல, வேற ஏதோ கண்கட்டு. கண்கட்டு செய்கிறவங்க எதுக்கு குமரவேல் இப்படி சிரமப்பட்டு யோக நிஷ்டை எல்லாம் செய்யணும்? நீ என்ன சொல்ற? உன்னை கேள்வி கேட்கவே விட வேண்டாமே. நீ சொல்ற அந்த கண்கட்டால உன் வாயை கட்டுறதோ இல்லை மனசை மாத்துறதோ பெரிய விஷயமா? கருணாகரவர்மன் அடுக்கடுக்காய் சரியான பதில் கேள்விகளையே கேட்டான். குமரவேலும் கொஞ்சம் சமாதானமான மாதிரி விழித்தான். சரி, நீ எப்படி இதையெல்லாம் பெருசா நினைக்கிற? அதை மட்டும் சொல். அதை எப்படி சொல்வேன்? எப்ப ஒரு மனுஷர் தண்ணியில் நடக்கிறத பார்த்தேனோ அப்பவே எனக்கு உலகத்திலே அதுதான் பெரிய விஷயமா பட்டுச்சு.
ஒரு தெருநாய் கூட எப்படியோ அலைஞ்சு திரிஞ்சு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து பிறகு செத்து போயிடுது. எப்படியாவது உயிர் வாழ்றதா பெருசு? இந்த மாதிரி நினைச்சு பார்க்க முடியாததை சாதிக்கிறது தானே பெருசு. வாஸ்தவம்தான். உனக்கு அதிசயமா பெரிய விஷயமா தெரிஞ்ச அதே விஷயம் எனக்கு பயமூட்டக்கூடிய ஒரு மாயாஜாலமாக தான் தெரிஞ்சிச்சு. அதான் நான் கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலாக சொல்லிக்கிட்டு இருக்க. சரியா சொன்ன. ஒருவன் ஆசிரியனா இல்லை மாணவனாங்கிறது அவன் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறாங்கிறதுல தான் இருக்குது. ஒரு பாம்பு தூங்கிக்கிட்டு இருக்குது, அதை பழுதுன்னு நினச்சா தாண்டி போய்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரு பழுதையே பாம்பா நினச்சிட்டா ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது இல்லையா? அப்போ எல்லாமே பார்க்குறதுல தான் இருக்கா? நிச்சயமா. எப்படி உன்னால் மட்டும் இந்த விஷயத்தை பயமில்லாமல் அபூர்வமான ஒன்றா பார்க்க முடிஞ்சிச்சு? இதுக்கு ஒரே பதில்தான். அதுதான் கால நேரம். கால நேரமா? ஆமாம், கால நேரம்தான். இப்படி மொட்டையாக சொன்னால் எப்படி? என் அறிவுக்கு இப்போ அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே புரியணும்னா என் குருநாதரை கேள். அவன் சொல்ல அவரும் வர சரியாக இருந்தது. என்னப்பா, நிறைய சந்தேகங்களா? ஆமாம். நாங்கெல்லாம் மனிதர்களா இல்லை பேய் பிசாசுகளானா? கிட்டத்தட்ட அப்படித்தான். உன் சௌகரியத்துக்கு நினச்சிக்கோயேன். என்ன சாமி பதில் இது? உங்களை நான் தப்பாக நினைச்சா நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களா? நீ நினைக்கிறதுக்கு நான் எதுக்கு வருத்தப்படணும்? எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும்? ஒரு மனுஷன் வாழறதே 4 பேர் நல்ல விதமாக பேசலைனாலும் தப்பாக பேசிடக்கூடாதுன்னு தானே. அது ஒரு கூட்டமாக வாழற மனுஷ சமுதாயத்தில். இங்கே எங்கே இருக்கு சமூகம்? இவ்வளவு பேர் இருக்கீங்களே, நீங்கள்லாம் யார்? உலகத்தில் இருக்க கோடிக்கணக்கான உயிர்களில் நாங்களும் ஒரு உயிர். பிறப்பு இறப்பு பின் பிறப்பு இறப்புங்கிற வட்டத்துக்குள்ளே சிக்கி சிக்கி திரும்ப திரும்ப பிறக்காம பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு முடிவை தேடிக்கிட்டு இருக்கிற ஜீவன் முக்தர்கள். பிறப்பும் இறப்பும் நம்ம கையிலையா இருக்கு? அது சாமி கையிலேன்னு சொல்லுவாங்க. எந்த சாமி கையில்? அது அது அப்போ உன் கையில் என்னதான் இருக்கு? என் கையில் அதுவே தெரியலையா? நீங்கள் சொல்ல வரதை நேராகவே சொல்லுங்களேன். நான் எப்போ கோணலா கேட்டேன்? உன் கையில் என்ன இருக்குன்னு தானே கேட்டேன். உடம்புல தெம்பு இருக்குது, மனசில் எண்ணங்கள் இருக்குது, எதையும் ஏன் எதுக்கு எப்படின்னு கேட்குற அறிவு இருக்குது. இதெல்லாம் இருந்துட்டா போதுமா? போதாதா? உன்னை விட பல அறிவு குறைந்த நீ அற்பம்னு நினைக்கிற பூச்சியும் புழுவும் மேலானது. சந்தோஷமா வாழுதுன்னு சொல்கிறேன், ஒத்துக்கிறியா? எப்படி? பசிக்கு சாப்பிட்றதும் சாப்பிட்டது செரிக்கிறதுக்காக பறந்து திரியதும் திரும்ப சாப்பிட்றதும் தவிர அதுக்கு வேற வேலை இருக்கா? இல்லை. ஆனால் அப்படி வேற வேலை இல்லாமல் இருக்கிறது ஒரு மேலான விஷயமா? அப்போ எது மேலான விஷயம்? ஓடி ஓடி சொத்து சேர்த்துக்கிட்டு கடைசியில் எடுத்துட்டு போக முடியாமலும் எப்போ சாவோம்னு கூட தெரியாமலும் இருக்கிறதா? உங்கள் கேள்வியில் பெருசாக அர்த்தம் இருக்கிற மாதிரியும் இருக்குது, அதே சமயம் குழப்புற மாதிரியும் இருக்குது. உன் கையில் என்ன இருக்குன்னு கேட்டேன். வேதாந்தி மாதிரி என் கையில் என்ன இருக்குது, எல்லாம் சாமி கையில் தான்னு சொன்னேன். சரி, அது எந்த சாமின்னு கேட்டேன். முழிக்கிற. தொட்டு தொட்டு உனக்கு பதில் சொல்லிக்கிட்டே வந்தால் குழப்புற மாதிரியும் சொல்கிறியே. அப்போ நான் சாமி கையிலேன்னு சொன்னது தப்பா? சாமி கையிலேன்னு சொன்னால் எந்த சாமி கையில்? அதை சொல்லு. ஏதோ ஒரு சாமி கையிலேன்னு வச்சுக்கோங்களேன். அதை கூட தெளிவாக சொல்ல முடியலையா உன்னால்? இதெல்லாம் என்ன 5ம் 3ம் 8ன்னு பளிச்சுன்னு கூட்டி சொல்கிற விஷயமா? இல்லை வெளிச்சத்தில் பார்த்து சொல்கிற விஷயமா? எனக்கு பெரியவங்க எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன். அப்போ பெரியவங்க சொல்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிற நபரா நீ? அப்படி இல்லை. அவங்க சொன்ன எவ்வளவோ விஷயங்களில் சந்தேகமும் இருக்குது.
அப்ப அது கூட ஒரு முழுசான நிலைப்பாடு இல்லைன்னு சொல்லு. ஆமாம், அதுதான் உண்மை. இது என் நிலை மட்டுமல்ல, இங்கே எல்லாரோட நிலையும் இதுதான். அதிக பிரசங்கமா பேசாத. உன்னை கேட்கும்போது உனக்கு மட்டும் பதில் சொல். சரி, எனக்கு மட்டும் சொல்றேன். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை அல்லானாலும் சரி, இயேசுனாலும் சரி, இல்ல ஈஸ்வரனாலும் சரி. அப்ப உனக்கு உனக்கு மேல ஒரு சக்தி இருக்குதுங்கிறதுல சந்தேகம் இல்லையா? இல்ல, அதுல கூட பாதி தான் நம்புறேன். மறுபாதியில குழப்பம்தான் இருக்குது. மனுஷன் குறுங்கல இருந்து பிறந்தவனாமே. டார்வின் தியரியால வந்த குழப்பமா? ஆமாம். லட்சம் வருஷத்துக்கு முந்தி நாம குரங்காய் இருந்தோமாம். இன்னும் லட்சம் வருஷம் கழிச்சு நிச்சயம் இப்போ இருக்கிற தோற்றத்தில் இருக்க மாட்டோமாம். ஜீன்ஸ், மரபணு, குரோமோசோம் இப்படி விஞ்ஞானிகள் பேசிக்கிறத பார்க்கும்போது கடவுள் நம்பிக்கையை கூட கொஞ்சம் ஆட்டம் காணத்தான் செய்யுது. அப்போ உன் வரையில விஞ்ஞானிகள் தான் இந்த உலகத்திலே மேலான அறிவுடையவங்க, அப்படித்தானே? ஒரு விதத்தில் அப்படித்தான். அறிவியலை நான் குறைச்சு மதிப்பிட தயாரில்லை. ரேடியோவும் தொலைபேசியும் டிவியும் மின்சாரமும் மோட்டார் வாகனங்களும் சாதாரண விஷயங்களா என்ன? முடிவான ஒரு பதில் சொல். உனக்குள்ள தூக்கலாய் இருப்பது விஞ்ஞான பார்வையா இல்ல ஆன்மீக பார்வையா? சத்தியமா சொல்றேன், விஞ்ஞான பார்வைதான். மூடு மந்திரமான ஒன்றை எப்படி நம்பி ஏற்க முடியும்? ஆனா விஞ்ஞானம் அப்படி இல்லை. ரேடியோ பாடுதுன்னா எப்படி பாடுதுன்னு நிரூபிக்க முடியும். அந்த மாதிரி நீங்க தண்ணி மேல நடந்ததை நிரூபிக்க உங்களால முடியுமா? நான் இப்ப உன்னை திருப்பி கேட்கிறேன். நான் ஏன் உன்கிட்ட நிரூபிக்கணும்? அப்பத்தானே நம்ப முடியும். நீ நம்பாத. நம்புறதுக்கு சௌகரியமான விஞ்ஞானத்தையே பெருசா நினைச்சுக்கோ. எனக்கு ஒரு குறையும் அதனால வரப்போறதில்லை. நீங்க நழுவ பார்க்குறீங்க. ஆமாம், நழுவத்தான் பார்க்குறேன். இப்படி நழுவும் போதே பாத்தியா இங்கே எவ்வளவு பேர்? அதுதான் எனக்கும் கவலை தருது. இவங்களை இழந்து இவங்க குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இருக்கலாம், ஆனால் இவங்களோட அஷ்டமா சித்துங்கிற புதையலை பார்த்துட்டும் நாங்கள் சும்மா போனால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமான்னு திருப்பியில் கேட்குறாங்க. அப்படி என்ன இருக்கு அஷ்டமா சித்தியில? அது தெரிஞ்சா நீ இப்படியா பேசிக்கிட்டு இருப்ப? தெரிவியுங்களேன், அப்புறமா பேசுகிறேனா பேசலையான்னு பார்ப்போம். உன்னை ஒருத்தர் சுமந்துக்கிட்டு தண்ணி மேலே நடந்தாரே, அதை பார்த்துமா இப்படி ஒரு கேள்வி? அதில் ஏதாவது ட்ரிக் இருக்கலாம் இல்லையா? சரி, அந்த ட்ரிக் என்னன்னு நீயே கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் வா பேசுவோம். இப்போ உபயோகமான காரியங்கள் நிறைய இருக்கு, நான் வரேன். சரவணானந்த சுவாமி பட்டென வெட்டி கொண்டு கிளம்பினார். குமரவேல், நானும் வரேன். உனக்கு நேரம் வரலடா, அதனால் கண்ணால் பார்த்தும் உனக்கு பார்த்தது தப்பாக தெரியுது. இனியும் உன் கூட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் விரயமாகிறது தான் மிச்சம். நான் கிளம்புறேன். நீ திரும்பி போகணும் இல்லையா? என்ன கருணா, நான் உன்னை கூட்டிக்கிட்டு போக வந்திருக்கேன், அதை தெரிஞ்சுக்க. இல்லை, நான் வரலை. நான் வேற, நாங்கள் வேற, நீங்கெல்லாமும் வேற. நீ போ. டேய், அந்த பெண்ணோட எதிர்காலத்தை யோசிச்சு பார்த்தியா? அவ ஏற்கனவே திருமணமாகி கல்யாணத்தன்னைக்கே கணவனை இழந்துட்டவ. இப்போ இந்த கல்யாணத்துக்கு முந்தியே உன்னை இழக்கிறது எந்த வகையில் சரி? இல்லை, அவளுக்கு எந்த இழப்பும் ஏற்படாது. அவ்வளவுதான் இப்போ நான் சொல்வேன். என்னடா பேசுகிற? இந்த கல்யாணமும் நின்று போனா அவளுக்கு கல்யாணம்னே ஒன்று நடக்காதுடா. யார் அவ கழுத்தில் தாலி கட்டுவாங்க சொல்லு பார்ப்போம். ஏன் இவ்வளவு பேசுகிற? நீ தாலி கட்டலாமே. நானா? என்னடா உளர்ற? ஏன் மாட்டியா? டேய், நான் ஒரு சாதாரண மெஷின் ஆப்ரேட்டர், அவ ஜமீன்தாரினி. ஏன் நீ வச்சாலும் எட்டுமா? லாஜிக் எல்லாம் விஞ்ஞான புத்திக்கு தான், காலத்துக்கு அது சுத்தமாக கிடையாது. காலம் நினைச்சா எது வேணா எப்போ வேணா நடக்கும். இப்போ நான் இல்லை, சராசரி வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்.
இந்த உலகத்தை விட ஏன் கடவுளுக்கு சமமானவனா? தப்பு தப்பு, கடவுளாகவே அஷ்டமா சித்துவால நான் மாறப்போறேன். இதை நீ நினைச்சாவது பார்த்துருப்பியா? இதையெல்லாம் எதுக்கு சொல்கிற கருணா? வாழ்க்கையில் லாஜிக் பார்க்காத. லைஃப்பில் லாஜிக்கே கிடையாது. ஒரு விஷயம் இப்படித்தான் நடக்க முடியும்னு நினைக்கிறது நம்ம நம்பிக்கையாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் அதுக்கு எதிராகவும் புதிராகவும் எவ்வளவோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது. கருணா, நீ பெரிய வேதாந்தி மாதிரி பேசுகிற. நீ காணாமல் போய் 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ள இவ்வளவு மாற்றம் உன்கிட்ட. என்னை பார்த்து வியக்காதே. உனக்கு இங்கே இருக்கவோ அஷ்டமா சித்து பற்றி தெரிஞ்சிக்கவோ அதுக்கான விருப்பமோ மனநிலையோ சுத்தமாக இல்லை. ஆகையால் நீ இங்கே இருந்து கிளம்பு. அப்போ நீ வரமாட்டியா? சரி, இனி உனக்கு நேராக சொன்ன புரியாது. சிதம்பரம். கருணாகரவர்மன் பதிலோடு ஒருவரை பெயர் சொல்லி அழைத்தான். அவரும் ஏதோ மிக அருகில் அமர்ந்திருந்த மாதிரி உடனே அவன் அருகில் வந்தார். இவனை எங்க அரண்மனையில் விட்டுட்டு வர முடியுமா? அதுக்கென்ன, விட்டுட்டா போச்சு, வாங்க தம்பி. அவர் அழைப்போடு அவன் கையை தொட்டார். திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடந்தான் குமரவேல். சட்டென்று ஏரிக்கரையில் ஒரு புதரில் அவனது ஹேண்ட்பேக்கை வைத்தது ஞாபகத்தில் தோன்றியது. ஐயா, என்னை முதல்ல கரைக்கு கூட்டிட்டு போங்க. அங்கே என்னோட பேக் இருக்கு, அதை எடுக்கணும். அப்படியே ஆகட்டும். அவர் கண்களை சிமிட்டியபடி சிரித்தார். ஆமாம், நீங்களும் இந்த காட்டுக்கு வந்து காணாம போன நபர்தானா? நீ எப்படி நினைக்கிறியோ அப்படி. யாரும் எந்த கேள்விக்கும் நேராகவே பதில் சொல்ல மாட்டீங்களா? இதுவும் ஒரு நேர் பதில்தான் நண்பா. அதை நான் சொல்லணும். பேச்சோடு சில அடிகள் நடந்த மாதிரி இருந்தது. ஆனால் ஏரிக்கரை அருகில் புதர் அருகே இருவரும் நின்றபடி இருந்தனர். கரையில் இருக்கிறோம், நீ உன் பையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றாயே, அவர் கேட்டார். அதுக்குள்ள கரைக்கு வந்துட்டோமா? இவ்வளவு வேகமாகவா? நம்பவே முடியலையே. ஒரு சித்தன் உன்னோடு இருக்கும்போது உன்னாலும் எதையும் நம்ப முடியாது. நீ சொல்வதையும் யாரும் நம்ப மாட்டார்கள். அவர் பதிலை கேட்டபடி புதரை பார்த்தான். பேக் அப்படியே இருந்தது. உடனே அதை வெளியில் எடுத்தான். திறந்து உள்ளே பார்த்தான். பகீர் என்றது. உள்ளே அந்த பிரசன்ன ஜால புத்தகத்தை காணவில்லை. பிரசன்ன ஜால புத்தகம் எங்கே போயிருக்கும்? அந்த விதவை பெண்ணை குமார் திருமணம் செய்து கொண்டானா? பார்ப்போம் நிறைவு பகுதியில். நன்றி நண்பர்களே.